ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி ஃபோர்த் மேன். இது ஒரு தாறுமாறான சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர். ஜெரால்டுங்கிற ஹீரோ ஒரு ஃபேமஸ் ரைட்டராக இருக்கான். ஒரு நாள் அவனை ஒரு லெக்சரருக்காக கூப்பிட்ருக்காங்க. சரின்னு இவனு அந்த ஊருக்கு போகிறான். பார்த்தா கிறிஸ்டியன்னு ரொம்ப அழகாக ஒரு பொண்ணை பார்க்குறான். அதுப்போ அந்த பொண்ணு ஒரு பணக்காரி வேற. சரின்னு அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோக்கு நடந்த சில எதிர்பாராத சம்பவங்கள் என்ன, அந்த சம்பவத்துலேருந்து நம்ம ஹீரோடி வெளியே வந்தான். தி ஃபோர்த் மேனுங்கிற இந்த டைட்டிலுக்கு அர்த்தம் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் தி ஃபோர்த் மேன். சீரியஸ்லி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம். நம்ம சேனலோட ஒரு நண்பர் ரொம்ப நாளாகவே இந்த படம் கேட்டு இருந்தாரு. சரி சும்மா பார்ப்போமேன் தான் இந்த படத்தை நேற்று பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ எங்கேஜாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் போக போக அதுக்கான பதில் நம்மகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இதுக்கான எண்டிங் எக்ஸ்பிரஷனை கடைசி வச்சிருக்கேன். சரி இப்போ வாங்க தி ஃபோர்த் மேனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு ஒரு ஜீசஸோட சிலையை காமிக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு சலஞ்சி விலை இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பூச்சி வந்து மாட்டிக்குது. உடனே இந்த சலஞ்சி ஓடி வந்து அந்த பூச்சியோட சுற்றி வச்சுக்குது. இந்த சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் படத்தோட கிளைமேக்ஸு. இப்போ அந்த ஜீசஸோட சலை இருந்துச்சுல, அதான் நம்ம ஹீரோட வீடு. பார்த்து ஆளெல்லாம் குடிச்சு போதில் இருப்பான். நம்ம ஹீரோட பேர் ஜெரால்ட் ரீவ். இவர் ஒரு ஃபேமஸான எழுத்தாளர். பட் ஆளுக்கு சில மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அடிக்கடி சைக்கலாஜிக்கலாக சில கனவுகள் மாதிரி வரும். அதனால் எப்போதாலும் குடிச்சிட்டு ஆள் மட்டையே தான் இருப்பான். பார்த்தா நாளைக்கு இவனுக்கு ஒரு லெக்சர் இருக்குது. ஒரு மிகப்பெரிய காலேஜில் அவனு பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. இவனு சரி நான் கிளம்பிட்டு இருக்கான். போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடல் மேக்சின் விற்கிற கடை இருக்கும். சேர்னு கடைக்கு போவான். பார்த்தா அங்கே செம்ம ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் இருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு பைசெக்சுவல். இவனுக்கு ஆண்களையும் பிடிக்கும், பொண்ணுங்களையும் பிடிக்கும். அந்த அழகான பையனை பார்த்தோன்னே இவன் அந்த பையன் சைட்டுக்கு ஆரம்பிச்சிருவான். அந்த பையனை குறுகுறுன்னு பார்க்குறப்ப அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்தா அவன் ரயில்வே ஸ்டேஷன் தான் போவான். நம்ம ஹீரோ அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப அந்த பையன் ஒரு ட்ரெயின் முடிச்சு அங்கே கிளம்பி போயிடுவான். பார்த்தா கோல்னு ஏதோ ஒரு ஊருக்கு தான் அந்த ட்ரெயின் போகிறதா இருக்குது. இவனு சிறந்து விட்டுருவான். அதுக்கடுத்து இவன் போன ட்ரெயின் வந்துடுது. அதில் ஏறி அவன் போயிட்டு போனான். அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். பார்த்தா ஏதோ ஒரு பழங்காலத்து ஆதிவாசிக்கு மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு பொண்ணு அந்த ஆணுக்கு முடி கட் பண்ணி விடுவா. இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கும். இவன் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். அப்போ கரெக்டாக இவன் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு அந்த உட்காருவா. அவள் பார்த்தா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. அவள் கையில் ஒரு குழந்தை இருக்கும். இவன் அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருப்பானா. கரெக்டாக அந்த பொண்ணோட தலைக்கு மேலேயுமே இவனுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோ இருக்கும். பார்த்தா ஹோட்டல் பெலவன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி வருது. ஹோட்டல் பலவாங்கிற அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நம்ம மீன் நின்றுட்டு இருக்கான். உள்ளே போனால் அவனுக்கு 4 நம்பர் சாவி தருவாங்க. இவனும் சாவி வாங்கிட்டு அந்த 4 நம்பர் ரூமுக்கு போவான். பார்த்தா அந்த 4ங்கிற நம்பர் ஒரு கண்ணு மாதிரி மாறுது. அப்படியே இந்த கண்ணு பிதுங்கி வெளியே ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு டிஸ்டர்பிங்கான கனவு மாதிரி வருது. கட் பண்ணால் எகே நம்ம ஹீரோ ரியாலிட்டிக்கு வந்துடுவான். பார்த்தா அந்த ஃபோட்டோ இருந்துச்சுல, அதுக்கு வந்து ரத்த சிந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருந்தால அவன் மேலே பேக் வச்சுருப்பா. மேலே வந்து தக்காளி சாஸ் வந்துருக்கும். தக்காளி சாஸ் ஒழுகிருச்சே, வேஸ்ட்டாக போச்சுன்னு அந்த ஃபோட்டோவில் கிளியர் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி கனவு எதுக்கு வருதுன்னு நம்ம ஹீரோக்கு இப்போ ஒன்றும் புரியல. ஒரு வழியாக வேற எங்கடி ஊர் வந்துடுது. பார்த்தா அந்த பொண்ணு கதை ஸ்டாப் தான். சரி இவன் போயிட்டு இருக்கிறப்ப இவனை கூப்பிட்றக்க ஒரு ஆள் வரணும். யாராக இருப்பாங்கன்னு பார்க்குறப்ப ஒரு ஆள் கோட் சூட் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. மேபி இவராக தான் இருப்பான்னு சொல்லி, சார் நீங்கள் வேணா பார்க்க இங்கே வந்திருக்கீங்க, நான் தான் ஜெரால்டு சொல்கிறப்ப, சார் நீங்கள் யாருன்னு தெரில, இப்போ ஒரு சவப்பட்டி வருது, அதை கொண்டு போய் வந்து சொல்கிறப்ப இவன் சரி உட்காந்துருப்பான். பார்த்தா சவப்பட்டியில் ஜெரால்டு நம்ம ஹீரோட பேர் போட்டிருக்கு. இதை பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்கும். யோ இது ஏன் பேர் ஆச்சே, என் பேர் நான் போட்டுன்னு கேட்டால், சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, பேப்பர் ஒட்டிருக்குன்னு சொல்லி பேப்பர் உரிச்சு கட்டுவாங்க. பார்த்தால ஹெர்மன் ஒரு பேர் போட்டிருக்கோம். ஸோ நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம் போலையே, இவங்க வேற ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுருவான். பார்த்தா கொஞ்சம் கழிச்சு உங்கள் ரோல் வருவார். இவர் ஒரு டாக்டரு. இவர் தான் நம்ம ஹீரோ லெக்சர் போட்டுருக்க கூப்பிட்டுருப்பாரு. சார் வர லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே கார் ஓட்டி போவார். 2 பேர் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு நம்ம ஹீரோ போன அந்த காலேஜ் வந்துடுது. இவனு சரி உள்ளே போயிட்டுருப்பான். பார்த்தா அங்கே ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இருப்பா. அவள் பார்க்கவே அழகாக இருப்பா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளோட பேர் கிறிஸ்டின். நம்ம ஹீரோ வந்ததுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாளா. இதை நம்ம ஹீரோ பார்ப்பான். தென் அதுக்கூட ஸ்டேஜ் மேலே ஏறி அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பான். அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பானா. இதெல்லாம் கீழே உட்காந்து இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. தென் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அந்த கேசட்டில் ஜெரால்டுன்னு நம்ம ஹீரோட பேர் எழுதி வச்சுக்குவா. இப்போ அந்த லெக்சர் முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ எங்கேருந்து போகிறதா இருக்கான். அதனால் சின்னதாக பார்ட்டில் வச்சுருப்பாங்க. எல்லாம் ட்ரிக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணப்பா சந்தேகமாகவே இருக்கும். அதனால் அந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் இந்த பொண்ணு யார், வந்ததுலேருந்து நீ வீடியோ எடுத்துருக்குன்னு சொல்கிறப்ப, இவளா நம்ம தெரிஞ்ச பொண்ணு தான், வாங்க உங்களை இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லி ஜெரால்டு, இந்த பொண்ணோட பேர் தான் கிறிஸ்டியன், நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்களா, இதில் ஏற்பாடு பண்ணே இந்த பொண்ணு தான், இதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்களா, இது கன்ஃபியூஸில் இவங்களே பே பண்ணிடுவாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ நம்ம ஹீரோ சரின்னு அந்த பொண்ணோட பேசிட்டு இருப்பானா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். சார் நீங்கள் ஸ்பீச் கொடுத்தீங்களே அது வேற ஒன்று இருந்துச்சு. சரி நைட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டால் மேபி போக வாய்ப்பு இல்லை, இங்கே தான் தங்கணும்னு சொல்கிறப்ப நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இந்த ஊரில் பெஸ்ட்டான ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தரேன், வெறும் விஐபிஸ் மட்டும் தான் அங்கே தங்குவாங்க, நீங்கள் அங்கே தாராளமாக தங்கலன்னு சொல்லி அந்த
விண்டோலேருந்து ரூமை காமிப்பா. என்னென்னு பார்த்தா இவனு ஒரு கனவு வந்துச்சுல, அதில் கூட ஹோட்டல் பெலவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சுல, அந்த ஹோட்டல் தான் காமிப்பா. இதை பார்த்து ஸ்டன்னிங்காக இருக்கும். என்னடா கனவுல பார்த்து இங்கே இருக்கேன்னு சொல்லி ஆள் மறந்து போயிருப்பானா. ஆனால் ஹீரோனை பார்த்து சாரிங்க, எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் ரூம் தங்க பிடிக்காது, வேற எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறப்ப, ஓ அப்படியா சரி நீங்களும் என் வீட்டுக்கு வாங்க, நான் கூடவே ஒரு பியூட்டி பார்லர் நடத்துகிறேன், ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது, நீங்களும் நைட்டு அங்கேயே தங்கன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து சொல்லிடுறான். இப்போ 2 பேர் கார் எடுத்துகிட்டு நம்ம மீனோட வீட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு கார் ஆக்சிடென்ட் இருக்கும். ஒரு ஆள் பார்த்து இறந்து போன மாதிரி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பின்னாடி தேவைப்படும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஹீரோட வீட்டுக்கு போவான். 2 பேர் சேர்ந்து ஒன்றாவே குளிச்சுட்டு பெட்டில் படுத்துங்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு மட்டும் தூக்கம் வராது. திடீர்னு அவனுக்கு ஒரு கனவு வருது. பார்த்தா மரங்களாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. சேம் இதே பொண்ணு தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ட்ரெயினில் பார்த்துருப்பானா. அந்த பொண்ணு கையில் பார்த்தா ஒரு பூங்குத்து இருக்கும். அந்த பூங்குத்துலேருந்து ஒரு துப்பாக்கி எடுப்பா. இதை பார்த்து ஹீரோ பயப்படுவான். பட் அதை பார்த்து துப்பாக்கி கிடையாது, ஒரு சாவி. அந்த சாவி எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே போவா. அந்த ரூமில் பார்த்தா 3 மாடு செத்து போயிருக்கும். அந்த 3 மாடி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. 4வது ஒரு மாடை கொள்கிற மாதிரி ஒரே ஒரு பக்கெட் மட்டும் இருக்கும். இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. எங்கே இந்த கனவு கட்டாயிருது, எதுக்கு இந்த மாதிரி கனவு வருது, இதை பற்றி நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சேர்ந்து அவனை படுத்துங்கிடுவான். பார்த்தா பக்கத்துலேயே தான் நம்ம மீன் படுத்துருப்பா. அவள் அப்படியே மெதுவாக எழுந்து வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வருவா. சடனாக கத்திரிக்கோள் எடுத்து நம்ம ஹீரோட மெயின் பாட்டை எடுத்துருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுரும். ஆன்னு கத்துவான். பார்த்தா எதுவுமே கனவு தான். எதுக்கு இந்த மாதிரி திடீர்னு கனவு வரும்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே புரியாமல் இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நான் மீன் காஃபி சாப்பாடுலாம் கொண்டு வருவா. அவனும் சேர்ந்து சாப்பிட்டு இருப்பான். ஒரு கபோர்டை திறந்து இந்தங்க இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க ஆம்பளை சட்டெல்லாம் இருக்கே, இது உங்கள் ஹஸ்பண்டு தான் கேட்குறப்ப லைட்டாக வளர ஆரம்பிச்சிடறா. இதை பார்த்து ஹீரோ கொண்டு புரியல. எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆலையா, நான் எதாவது தப்பாக கேட்டேன்னு கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, பட் என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, நான் இப்போ விடவா இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சாரிங்க நான் எதாவது தெரியாமல் கேட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு எப்படி போய் சமாதானம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோட சலூனுக்கு போவாங்க. பார்த்தா நிறைய பொண்ணுங்க ஃபேஷியல்லாம் பண்ண வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ சேர்ந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து எங்க பொண்ணுக்கு மட்டும் ஹேர் கட்டா, எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கலாம் கேட்டால் உங்களுக்கு என்ன தாராளமாக பண்ணலான்னு நம்ம ஹீரோ உட்கார வைப்பா. சிசர் எடுத்து ஹேரை கட் பண்ணலான்னு இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அந்த பழைய கனவு தான் வருது. அதான் நேற்று நைட்டு மெயின் பார்ட்டை கட் பண்ணுற மாதிரி கனவு வந்துருக்கும்ல, அதை பார்த்து பயந்து போயிருப்பான். பட் நம்ம கத்திரிக்கோள் எடுத்து ஹேரை கட் பண்ணுவா. பார்த்தா ஹேர் ஸ்டைலாம் மாற்றி நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸம் ஆக்கிடுவா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட தனியாக ரூமுக்கு போவா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி லெக்சர்லாம் பண்ணால இதுக்காக காசு தரணும், சரி இருங்கன்னு சொல்லி ஒரு சூக்கேஸ் ஓப்பன் பண்ணுவா. கூடவே சேர்ந்து ஒரு லெட்டர் இருக்கும். வேணுக்குன்னு ஹீரோட கண்ணில் படுற மாதிரி அந்த லெட்டர் மேலே வைப்பா. தென் சூக்கேஸ் திறந்து இந்தாங்க உங்களுக்கு தேவையான காசு அதிகமாக வச்சுக்கோன்னு சொல்லி நிறைய காசு தருவா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இவர் பணக்கார பொண்ணுன்னு. சரின்னு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பானா. அப்போ அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து மேடம் ஒரு கஸ்டமர் அவங்கள்ட்ட பேசணுமா, வந்து என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப அவளு சிலங்க கிளம்பி போயிடுவா. இவனு சும்மா இல்லாமல் அந்த ரூம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்பானா. அப்போ நம்ம மீன் டேபிள் வச்சு அந்த பேப்பரை பார்ப்பான். திறந்து பார்த்தா அதில் ஹெர்மன் போட்டிருக்கோம். இதே பேர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிடல பார்த்துருப்பான். யார் அந்த ஹெர்மன் திறந்து பார்த்தா உள்ளூர் ஃபோட்டோ இருக்கும். அந்த பையனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் இவனுக்கு ஒரு பையனோட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும்ல, அந்த பையன் ஃபோட்டோ தான் அங்கே இருக்கும். ஆள் பார்க்க 6 பேக்கில் வச்சு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். இதை பார்க்குறவனுக்கு அப்போ தான் புரியுது ஆக்சுவலாக நம்ம மீனுக்கு காடு கல்யாணம் வச்சல அந்த யூஸ் பண்ணிட்டான். இப்போ ரெண்டாவதா இந்த ஹெர்மன் லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கு லவ் லெட்டர் அதெல்லாம் அங்கே இருக்கும். இதை பார்த்து இவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவன் நினைக்கிறான்னா நம்ம இந்த ஹெர்மனோட பழகுவோம், நம்ம இவனை லவ் பண்ணுவோம், இந்த மாதிரி அவனை தோண்டிகிட்டு இருக்கு. சடனாக இப்போ யாரோ வெளியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. சரி ஸ்க்ரீன் அழகி பார்த்தா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணு தான். இதே பொண்ணு தான் ட்ரெயினில் பார்த்துருப்பான், அவன் கனவில் பார்த்துருப்பான். 3வது இப்போ அந்த பார்லரையும் பார்க்குறான். இவனுக்கு ஒன்றும் புரியல. கட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் மீன் அங்கே வந்துடா. நம்ம ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய காசுன்னு கொடுத்துறா. சரி ஜெரால்ட் அடுத்து என்ன கதை, இங்கேருந்து போகிறீங்க கேட்டால் சாரி நான் இங்கேருந்து போகிற மாதிரி இல்லை, எனக்கு வெக்கேஷனில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பேசாமல் கொஞ்ச நாட்கள் நான் இங்கே ஸ்டே பண்ணால் கேட்பேன். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும். சரி இங்கே தங்க சொல்லுவா. கூடவே நான் இங்கே உட்காந்து நாவல் எழுதலான் இருக்கேன். இதுக்கு உங்களை ஆட்சி பண்ணலாம் கேட்குறப்ப அவள் எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு தேவையான பேப்பரு இங்கே போட்டில் வாங்கணும். சரி வாங்க உங்களுக்கு இந்த ஊர் சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி காரில் கூட்டி போயிட்டுருக்கா. பார்த்தா அவங்க போகிற வழியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கோம். கரெக்டாக கம்பியெல்லாம் க்ரேனேஜ் தூக்கிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த கம்பி சொருகி இருக்கும். பட் நம்ம வேம் ஓட்டிருப்பா. இதை பார்த்து ஹீரோ கல் விட்டுரும். ஏங்க எனக்கு இந்த மாதிரி கார் விட்டுறீங்க, கொஞ்சம் நேரத்தில் உயிர் போயிட்டு உயிர் இருந்துச்சுன்னு சொல்லி 2 பேரும் கடைக்கு போவாங்க. நம்ம ஹீரோனுக்கு தேவையான பேனா பேப்பரு மயிலாம் வாங்கிக்குவான். தென் ஹீரோனை பார்த்து எங்க எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அடுத்து எழுத போகிற நாவலை உங்களுக்கு தான் டெடிகேட் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். தென் அப்படியே நம்ம ஹீரோட அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவங்க இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு கடல் இருக்கும். 2 பேர் சேர்ந்து ரொம்ப ஜாலியாக அந்த கடலை குளிச்சுட்டு இருப்பாங்களா. சடனாக நம்ம ஹீரோ காணாமல் போயிடுவான். இதை பார்த்து அந்த பொண்ணு பயமாக இருக்கும். ஜெரால் நீங்கள் எங்கே போனீங்க, ஜெரால்டுன்னு கத்துவா. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஆண் பயமுறுத்துவான். இதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். ஏங்க ஏன் எப்படி பண்ணீங்க, நான் பயந்தே போய்ட்டுன்னு சொல்கிறப்ப இதில் என்ன இருக்குது, இது ஜஸ்ட் ஜோக் தானே, எதுவும் எடுத்துக்காதுன்னு சொல்கிறப்ப இல்லை இது ஜோக் கிடையாது, என் ஹஸ்பண்ட்
ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தான் தண்ணிக்குள்ள மூடி இறந்து போயிட்டாரு, அதனால் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்கிறப்ப, ஓ சாரிம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு எங்கே நம்ம ஹீரோட்ட அனுப்பி வைப்பான். கட் பண்ணால் நைட் டைம் ஆயிரும். நம்ம ஹீரோயினும் வகை வகையாக ஹீரோக்கா சமைச்சு வச்சுருப்பா. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட கையை பார்ப்பான். ஏங்க இந்த மாதிரி உள்ளங்கையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறப்ப, ஓ உங்களுக்கு கை ஜோசியெல்லாம் தெரியுமா, எங்கே கொஞ்சம் தெரிஞ்சு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு சில விஷயங்கள் தெரியுமே, அதான் நம்ம ஹீரோயின் அந்த ஹெர்மனுங்கிற பையன் லவ் பண்ணுறது தெரியுமே, அதை வச்சு அப்படி பீட்டு போட்டுட்டு இருக்கான். அந்த பையன் கோல்னு ஊர் சேர்ந்தவனு தெரியும்ல, அதை சரி சொல்லிகிட்டு இருப்பான். நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான், அவனோட பேர் எச்சில் ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து பார்த்து ஈல வரும். கரெக்டான ஓர் வார்த்தை சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுப்போ அவன் கோல்னு ஊரை சேர்ந்தவன், நான் சொல்கிறலாம் காட்டுன்னு கேட்குறப்ப, எங்க செம்ம சூப்பருங்க, இருங்க ஒரு விஷயத்தை காட்டுன்னு சொல்லி அந்த லவ் லெட்டர் எடுத்து வருவா. கூடவே அந்த ஹெர்மனோடைய ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பா. அதை மறைச்சு வச்சுட்டு இதான் என் பாய் ஃப்ரெண்டு, அவன் இந்த ஃபோட்டோவில் எப்போ இருப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, இவன் அந்த ஃபோட்டோ வாழ்க்கை பட்டானே, அதை வச்சு அப்படி கெஸ் பண்ணுற மாதிரி கெஸ் பண்ணுவான். ஓ அவர் இந்த ஃபோட்டோவில் எந்த ட்ரெஸ்ஸும் போடல, வெறும் அண்டர்வேர் மட்டும் தான் போட்டிருக்காரு, அது ரெட் கலரில் இருக்கும், அவர் கடற்கரில் இருப்பார். கரெக்டானு கேட்குறப்ப நம்ம அவன் சொல்லிட்டு இருப்பாளா. சடனாக நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாதிரி வருது. பார்த்தா அந்த கடற்கரையில் அந்த ஹெர்மனுங்கிற பையன் இருப்பான். அவன் அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்கி ஆள் பார்த்து அதை வெள்ளக்கல் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு. இந்த கனவு எதுக்கு வச்சு நம்ம ஹீரோ கொண்டு தெரியல, அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு இருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, ஹே ஜெரால்டு என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி ஸ்டன்னாக நின்றுட்டீங்கன்னு சொல்கிறப்ப, ஒன்றும் இல்லை திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு, சரி வாங்க உள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, சும்மா வெளியே போகணுன்னு எங்கன்னு 2 பேர் பீச்சுக்கு போவாங்க. அப்போ நம்ம ஹீரோன்னு இன்டிமேசியாக பேசுவாங்க. 2 பேர் ஃபிசிக்கலி ஒன்றாக்கலான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோட கையில் ஏதோ குத்துற மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோட முதுகு பின்னாடி ஒரு ஷார்ப்பான கண்ணாடி பீஸ் இருந்திருக்கும். அது இவ்வளோ நேரம் முதுகில் தான் குத்திட்டு இருந்திருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஏங்க இந்த கிளாஸ் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, உங்களுக்கு எது வலிக்கலான்னு கேட்டால், அதுவா என் முதுகில் ஒரு நம் ஸ்பாட் இருக்குது, அந்த இடத்துல எனக்கெல்லாம் மறந்து போயிருக்கும், அதான் வலிக்காமல் இருக்குன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒன்றும் புரியல. சரினா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோட ஒன்றா இருப்பான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை பார்த்து, சரிங்க நான் லவ் பண்ணுறப்ப ஹெர்மன் இருக்கல, அவன் என் கூட இங்கே இருக்கா சொல்கிறான், அவனை கூப்பிட்ருக்கா நான் ஊருக்கு போகிறேன், இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக நீங்களே இங்கே தனியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். சரினா அவன் அங்கேயே ஸ்டே பண்ணுறதா இருக்கான். அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போதைக்கு நம்ம சும்மா தானே இருக்கோம், நாவல் எழுத ஆரம்பிப்போன்னு ஒரு பேப்பர் எடுத்து கதை எழுதலான்னு இருப்பான். சடனாக அவனுக்கு திரும்ப ஒரு கனவு வருது. இவன் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தால அப்போ ஒரு சவப்பட்டி பார்த்துருப்பான். அந்த சவப்பட்டியில் ஹெர்மன் எழுதியிருக்கும். இதை பார்த்து இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த ஹெர்மனுங்கிற பேர் தான் இவன் லவ் பண்ணுற பையனோட பேருமே. ஏதோ ஒரு வகையில் சிங்காதுன்னு சொல்லி லைட்டாக நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு கதை எழுதுகிற மூடே போயிடும். சரி சும்மா வெளியே போமேன்னு சொல்லி அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பானா. அப்போ கரெக்டாக வானத்தில் ஒரு பறவை பறந்துட்டுருக்கோம். அது சடனாக மேலேருந்து கீழே விழுந்து செத்து போயிடுமா. இதை பார்த்து நம்ம லைட்டாக பயந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ ஒரு ஆள் கடலில் மூழ்கி இறந்து போயிருப்பாரு. அவர் மேலே எல்லோக்குள்ள ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அவர் அங்கே தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்ம வீடு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு போவான். மெழுகுவர்த்தி ஏற்றி ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற ஜீசஸோட சிலை ஹெர்மன் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இவனுக்கு ஹெர்மன் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால் ஜீசஸே இவனுக்கு ஹெர்மன் மாதிரி தெரிறாரு. இவன் அப்படியே இவன் கால் கிட்ட போய் கீழேருந்து பார்த்துட்டு இருப்பானா. அப்போ சைடில் ஒரு பாட்டி வரும். தம்பி என்ன படம்னு கேட்டால் அப்போ தான் நம்ம ரியாலிட்டிக்கு வருவான். பார்த்தா அது ஹெர்மன்லாம் கிடையாது, ஜீசஸோட சிலை தான். சரின்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்படி வர வழியில் பார்த்தா ஒரு நாய் இருக்கும். அந்த நாய்க்கு நம்ம ஹீரோ மேலே என்ன கண்ணே தெரில, நம்ம ஹீரோ பார்த்து குழச்சிட்டே இருக்கும். சடனாக நம்ம ஹீரோவை கடிக்கிற மாதிரிலாம் வரும். இதை பார்த்து பயந்து போயிடுவான். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து சமையல் குடிச்சிட்டு இருப்பானா. அப்போ டேபிளில் பார்த்தா ஒரு சாவி இருக்கும். இதே சாவியை இவன் கனவுல பார்த்துருக்கான். பார்த்தா அந்த ப்ளூ கலர் லேடி ஒரு சாவி வச்சிருந்தால, சேம் அதே சாவி தான். அந்த சாவியை வச்சு அவர் ரூம் ஓப்பன் பண்ணியிருப்பா. சேம் இதே பேட்டர்னில் ஒரு லாக்கரே வந்து வீட்டில் பார்த்துருக்கான். மேபி அதுக்கு நான் சாவியாக இருக்கும்னு சொல்லி அந்த சாவியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளே பார்த்தா ஒரு 3 கேசட் இருக்கும். அந்த கேசட்டில் ஜோர்டன், ஹேங்கு, ஜீன் போட்டிருக்கோம். இவனுக்கு அந்த ஃபிலிம் ரோலில் என்ன இருக்குன்னே தெரில. சரி சும்மா போட்டு பார்ப்பேன்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும். அதில் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்பான். ஃபஸ்ட்டு பார்த்தா ஜோகன் இருக்கும்ல, அதை தான் போடுவான். அவர் தான் நம்ம ஹீரோன ஃபஸ்ட் ஹஸ்பண்ட். 2 பேர் எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பா. அந்த ஃபுட்டேஜ் தான் அப்படியே ப்ளே ஆகிட்டு இருக்கும். பார்த்தா அந்த ஆள் புதுசாக அந்த ஊருக்கு வந்திருப்பான். நம்ம ஹீரோ கூட பழகின மாதிரி யார்கிட்டலாம் பண்ணி அவர் கூட பழகிருந்திருப்பா. சரி 2 பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஹனிமூன் பிளான் இருப்பாங்க. பார்த்தா வானத்தில் ஸ்கை டைவிங்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்கை டைவிங் பண்ணுற பேராஷூட்டை நம்ம மீன் கட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பார்க்க முட்டுருவான். ஏன்னா ஆழ்ந்த போதில் இருக்கல, சும்மா அறக்க பறக்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹஸ்பண்ட் மேலேருந்து கிளி குதிப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அது எதுவும் காட்ட மாட்டாங்க. அதுக்குள்ளே அந்த ரீல் தீர்ந்து போயிடும். 2வது இதை போட்டு பார்ப்போம்னு சொல்லி ஹேங்க்னு ஒரு இது இருக்கும், அதை போட்டு பார்ப்பான். பார்த்தா அதுலேயுமே இதே மாதிரி தான் ஒரு ஆள் இந்த ஊருக்கு வந்திருப்பார். அவர் பார்த்தா ஆர்மி ஆஃபீஸர். அவருக்கு நம்ம ஹீரோனுக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். கொஞ்ச நாள்லேயே பார்த்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ண விஷயம் ஹீரோக்கு தெரியும்.
பட் 2 வாட்டி கல்யாணம் ஆச்சுன்னு நினச்சி இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருப்பானா. அதே மாதிரி தான் 2 வாட்டி பழகிருப்பாங்க. கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து சஃபாரி போயிருப்பாங்க. அங்கே பார்த்தோன்னா சிங்கம் புலியில் வந்திருக்கோம். அப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஏமா நீங்கள் காருக்குள்ளே உட்காந்துட்டு நான் போய் சிங்கத்துக்கு கறி போடுறேன்னு சொல்லி கார் விட்டு இறங்கி கறி போட போவார். அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு, அது வந்து ரீலில் இருக்காது, அதோட கட் ஆயிரும். நம்ம இருக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். சரி 3வது கேஸில் போடுவோன்னு சொல்லி 3வது ஜீனு ரோல் இருக்கும், அந்த ரோலில் போட்டு விடுவான். பார்த்தா அதே மாதிரி தான் ஒரு ஆள் புதுசாக இந்த ஊருக்கு வருவார். நம்ம ஹீரோன்னு அவரோட பழகிருப்பா. கொஞ்ச நாள்லேயே அவருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பா. இதை பார்த்து உனக்கு சமஷாக்காக இருக்கும். அடி பாவி உனக்குன்னு 3 வாட்டி கல்யாணம் ஆயிருக்கா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவில்லைன்னு சொல்லி அவன் மட்டும் புலம்பிட்டே இருப்பானா. அதே மாதிரி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள் போயிருக்கும். அந்த ஆள் பார்த்தா போட்டில் எங்கேயோ போகிறதா இருந்திருப்பாரு. கரெக்டாக அந்த ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அவரு போட் எடுத்து ஆற்றுக்குள்ளே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு, அது வந்து ரீலில் இருக்காது. பட் நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக் தான். அடி பாவி 3 வாட்டி கல்யாணம் பண்ணிக்காளே, பட் இதே என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை ஏமாத்தினாலும் சொல்லி ஆள் ஒரு போதில் இருக்கானா. அந்த போதையில் அப்படியே படுத்துங்கிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பாத்ரூமில் யார் குளிக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஊருக்கு போட நம்ம ஹீரோ வந்துட்டா போலியே. ஹீரோனை தான் பார்ப்போம்னு நினச்சி பாத்ரூம்குள்ளே போவான். பார்த்தா அங்கே ஹெர்மனை குளிச்சுட்டு இருப்பான். ஹெர்மனை பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். ஹெர்மனுக்குமே நம்ம ஹீரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதை ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பாங்களே, பட் அவங்க ஞாபகம் வரல. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. ஜெரால்டு இவ தான் லவ் பண்ணுற பையன் ஹெர்மன் இவர் தான் ஜெரால்டு, ஒரு ஃபேமஸான ரைட்டர். வெக்கேஷனுக்காக இங்கே இருக்காரு. கொஞ்ச நாள் இங்கே தான் தங்க வரன்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து விட்டுறான். இப்போ 3 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஹெர்மன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால் ஹெர்மன் கூட பேசிகிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்தில் ஹெர்மனும் சரி நான் காரட்டிங்கன்னு போயிட்டு வரேன், சும்மா வெளியே வரைக்கும் ரவுண்டு போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கூட வரேன்னு சொல்லுவான். சரி 2 பேர் காரட்டாங்கன்னு போகிறதா இருக்காங்க. இதையுமே அந்த கிறிஸ்டின் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பா. இப்போ 2 பேர் கார்லாம் ஜாலியாக போயிட்டு இருப்பாங்களா. சடனாக அந்த காருக்கு முன்னாடி அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு லேடி வருவா. இதை பார்த்து ஹெர்மனுக்கு கோவம் வரும். சாவுகாக்கி காரில் வருது பாரு, வீட்டில் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி கத்துறப்ப நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். டேய் கார் நிப்பாட்றா, இந்த பொண்ணை கனவுல பார்த்துருக்கேன், கார் நிப்பாட்டுன்னு சொல்லி அவன் மட்டும் ஓடிட்டு இருப்பான். இதை பார்க்குற ஹெர்மனுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு அந்த பொண்ணு ஒரு கலருக்குள்ளே போவா. இந்த கலர் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த பொண்ணு கூட பூங்கொத்தில் கொண்டு வந்திருப்பாள், அது இந்த இடம் தான். உள்ளே போய் இந்த பொண்ணை தேடுவான். அந்த பொண்ணு காணாம போயிடும். பின்னாடி ஹெர்மன் ஓடி வந்து யோ உனக்கு என்னாச்சு, எதுக்கு காரோட்டு ஓடுன்னு கேட்டால் இல்லை ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவளுக்கு கூட நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், அதை தேடிட்டு வந்தேன், பட் காணாம போயிட்டா. சரி வா இங்கேருந்து போவோன்னு பார்த்தா சடனாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடியும் புயலும் எழுத்து வாங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எங்கே ஒதுங்குன்னு தெரில. அப்போ அந்த கல்லர்லேயே ஒரு டோம் இருக்கும். சரி அங்கே போய் ஒதுங்கன்னு சொல்லி 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ஹெர்மன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்கள்ட்ட பழகி பார்ப்போன்னு பின்னாடி ஹக் பண்ணுவான். இதை பார்த்து ஹெர்மனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யோ யார் நீ, எதுக்கு என்கிட்ட வந்து இப்படி பழகிட்டு இருக்க, ஆமாம் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இப்போ தான் ஞாபகம் வருது, ஸ்டார்டிங்கில் உன்னொரு கடலை பார்த்தேன், அப்போ வந்து என்னை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன், ரயில்வே ஸ்டேஷன் போகிற வரைக்குமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் சொல்லி நீ கேன்னு கேட்குறப்ப நம்ம ஆமான்னு சொல்லுவான். இதை பார்த்து ஹெர்மனுக்கு லைட்டாக பயமாக இருக்கும், எப்படி வெளியே போனே தெரில. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே ஒரு விஷயத்தை பார்ப்பான். அதை பார்த்து அவனை ஸ்டன் ஆயிடுவான். ஆக்சுவலி இவங்க இருக்காங்க அந்த டோமு, இது பார்த்தா ஒரு மணிமண்டபம் மாதிரி 3 பேரோட ஆஸ்தி அங்கே இருக்கும். அந்த 3 பேருமே கிறிஸ்டினோட முன்னாள் கடவர்கள். அவங்க எப்படிலாம் செத்தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் மாதிரி நம்ம ஹீரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவன் பேரஸ்ட்லேருந்து கீழே குதிச்சிருப்பால, அதில் பார்த்தா ரோப் கட்டாக இருக்கும். மேலேருந்து கீழே குதிச்சவன் அவன் அங்கேயே மறுகேசால. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோட நடந்து போகிறப்ப மேலேருந்து ஒரு பறவை ஓடி செத்து போயிருந்துருக்கும். இது அவளோட லிங்க் பண்ணிக்கலாம். 2வது பார்த்தா ஒரு ஹஸ்பண்டோட சஃபாரி போயிருப்பால, அப்போ அந்த சிங்கத்தையும் கறிப்புலம் இருந்திருப்பா. அப்போ சைட்லேருந்து ஒரு சிங்கம் வந்திருக்கும். அது அப்படியே அந்த ஹஸ்பண்ட் மேலே பாஞ்சு அவ்வளோதான் அவனை கொண்டு வந்திருக்கும். இதை டாகோட கம்பேர் பண்ணலாம். ஒரு டாக் நம்ம ஹீரோ பார்த்து குறைச்சிருந்துருக்கும், நம்ம ஹீரோ கிடைக்க வந்துருக்கும்ல, அதோட சிங்காது. 3வது ஹஸ்பண்ட் போட்டில் போயிருப்பார்ல, சடனாக பார்த்தா ஆப்போசிட்லேருந்து ஒரு போட்டு வரும். அந்த போட்டு இவங்க போட்டு மேலே ஏறி ஆள் அதுலேயும் மூடி இறந்து போயிருப்பான். இதே தான் ஒரு சீட்டில் வந்திருக்கும். நம்ம நடந்து போயிருப்பான், ஒரு ஆள் தண்ணி மூடி இறந்து போயிருப்பார். 2 பேருமே ஒரே மாதிரி எல்லோ கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் விஷுவலாக வரப்ப நம்ம ஹீரோ மறந்து போயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு புரியுது, நம்ம ஹீரோயின் ஒரு சூனியக்காரி மாதிரி ஆண்களை வலையில் எவ்வளோ வச்சு ஒவ்வொருத்தரை கொண்டுட்டு இருக்கா. அந்த மாதிரி 3 பேர் கல்யாணம் பண்ணி 3 பேர் போட்டு தள்ளிட்டா. இப்போ தேர்றது 4வது ஆள், அதாவது தி 4th மேன். அது நம்ம ஹீரோவா இல்லை அந்த ஹெர்மனா, இது அவனுக்கு தெரியாமல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சோடனே அந்த ஹெர்மனை மறட்டுவான். டே ஹெர்மன், நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கல, இதுக்கிட்ட அவள் லவ் பண்ணாத, அவனை கொல்ல பார்க்குறா பாரு, அவளோட 3 ஹஸ்பண்ட் முன்னாடி இறந்து போயிருக்காங்க, இது உனக்கு தெரியுமான்னு கேட்டா, டேய் இல்லை முன்னாடி தெரியும்டா, சொல்லப்போனால் இந்த ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும், இது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, டேய் அவங்களும் அவதாண்டா கொண்டிருக்கா, எனக்கெல்லாம் இப்போ தான் புரியுதுன்னு சொல்கிறப்ப, டேய் அதெல்லாம் ஆக்சிடெண்ட்டா, உனக்கு என்ன எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு என்ன என் கூட பழக ஆசையாக இருக்கா, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அந்த ஹெர்மன் அங்கேருந்து பழம் வைப்பானா. இவனு சேர்ந்து அவனோட காரில் உட்காந்துறான். பார்த்தா மழை நின்றும், 2 பேர் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ இவங்க காருக்கு சைடில் இன்னொரு கார் போயிட்டுருக்கோம். பார்த்தா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்திருப்பால,
அப்போ கூட ஒரு ஆள் சவப்பட்டி தூக்கிட்டு போயிருப்பால, அந்த கார் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் அந்த காரில் அந்த சவப்பட்டி இருக்குது. அந்த சவப்பட்டியில் ஹெர்மன் எழுதியிருக்கு. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு புரியுது. அப்படின்னா அடுத்து ஹெர்மன் சாப்பிடான்னு இருக்கிறப்ப அதே மாதிரி நடக்கும். இவங்க போயிட்டு இருக்கிற காரு கண்ட்ரோல் இழந்துரும். சைடில் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் கூட கிரெயினை வச்சு கம்பியில் தூக்கிட்டு இருந்தாங்களே, அந்த கம்பிலேயே இந்த காசு சொருகிரும். பார்த்தா அந்த கம்பி கண்ணுக்குள்ளே சொருகி ஹெர்மனோட கண்ணு பிதுங்கிட்டு வெளியே வந்துடும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம ஹீரோ உயிர் பிடிச்சிருப்பான். இதை பார்த்து மறந்து போயிடுவான். ஒரு மாதிரி ட்ராமா ஆகி அங்கேயே கீழே வந்துடுவான். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிப்பாங்க. பார்த்தா அங்கே டாக்டராக நம்ம ஹீரோ ஒருத்தர் கூட்டி இருந்தார்ல, அவர் தான் அங்கே இருப்பார். நம்ம ஹீரோ அவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்ப்பான். டாக்டர், உங்க கூட இந்த கிருஷ்ணன் ஒரு பொண்ணு இருந்தால, அவர் ரொம்ப மோசமான ஒரு பொண்ணு. சொல்லப்போனால் ஒரு சூனியக்காரி மாதிரி ஒவ்வொரு ஆண்களையும் மயக்கி அவன் வலையில் விளைவிச்சிட்டு இருக்கா. தென் அவங்களை கொண்டுறா. இந்த மாதிரி 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ 4வதா ஹெர்மன் இறந்து போயிட்டான். எனக்கு எல்லாமே இப்போ தான் புரிஞ்சுன்னு சொல்கிறப்ப அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல. ஜெரால்டு, உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் தான். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கிருஷ்ணன் கூட இருக்கோம். இதில் நடந்த சோகமான விஷயம் சொல்கிறப்ப இல்லை, இது சோகமான விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் ஒரு சலந்தி மாதிரி சலந்தி வலையில் ஒரு பூச்சி மாட்டம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்களையும் கொண்டுட்டு இருக்கா. அவள் என்னையும் கொண்டு வந்து சொல்கிறப்ப சரி நீ சொல்கிற மாதிரி இருக்கட்டும், நீ இவனால் அந்த பொண்ணோட பழகிருக்கல, பட் உனக்கு ஒன்றுமே வேலையே, நீ மட்டும் எடுத்து தப்பிச்சுன்னு கேட்டால் அப்போ தான் ஞாபகம் வருது. பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோக்கு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட பொண்ணு இருக்கல, அவள் தான் வந்து காப்பாற்றிருக்கா. ஏதாவது கனவு வழியாவோ இல்லை சின்ன சின்ன க்ளூ கொடுத்து நம்ம ஹீரோ காப்பாற்றிருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்போ தான் ஞாபகம் வருது. எனக்கு இப்போ தான் புரியுது டாக்டர். மரியாதை நான் காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறப்ப மரியாவை அது யாருன்னு கேட்டால் அதான் ஜீசஸோடைய அம்மா. அவங்க தான் நேரில் மனித உருள் வந்தாங்க, என்னை காப்பாற்றாங்கன்னு சொல்கிறப்ப அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியல. மேபி ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதில் ஆளுக்கு எதாவது மண்டை குழம்பிச்சு போல இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம ஹீன் அங்கே வருவா. நம்ம ஹீனை பார்த்துன்னு கடுப்பாயிரும். அப்படி சூனியக்காரி நீ இங்கே வந்துட்டியா, உன்னை கொல்ல விட மாட்டேன்னு நம்ம ஹீனை கொல்ல பார்ப்பானா. உடனே டாக்டர்லாம் நம்ம ஹீரோ பிடிச்சிடுவாங்க. நர்ஸ், இவருக்கு ஊசி போடுங்கன்னு சொன்னால் ஒரு நர்ஸ் வந்து ஊசி போடுவாங்க. அந்த நர்ஸ் யாருன்னு பார்த்தா அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட பொண்ணு. மரியா, நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் நீ எதுவும் கவலைப்படாத, நீ பேசாமல் நான் சொல்கிறதுக்குலாம் கோஆப்ரேட் பண்ணு சொல்கிறப்ப அவனும் அமைதியாக இருக்கான். கரெக்டாக ஊசி போட்டு நம்ம ஹீரோ மயக்கம் வைக்கிறாங்க. சரி, அந்த டாக்டர் நம்ம ஹீரோனை பார்த்து, ஹே கிறிஸ்டின், அந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, என்னமோ உன்னை பார்த்து என்னமோ சொல்லிகிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்டு சிரிப்பு தந்துட்டு இருந்துச்சு. சரி நீங்கள் பாட்டு அமைதியாக உட்காரு, நான் போய் மேலே என்னென்னு பாட்டாருன்னு சொல்லி அந்த டாக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். சரி, நம்ம கிறிஸ்டினை அப்படி மெதுவாக உட்காந்துருப்பா. அப்போ கிறிஸ்டினுக்கு பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும். ஒரு ஆளை வந்து நாயை கூட்டி போவார். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஆளோட பேசி பழகுறா. 2 பேரும் அப்படியே ஒன்றா சேர்ந்து காரில் அங்கேருந்து போவாங்க. இதெல்லாம் மேலே இருந்து அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணு பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க மரியா, அவங்க தான் நம்ம ஹீரோ நல்லா பார்த்துக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோ சொன்ன உண்மை தான். இப்போ தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அது சீனாக வச்சுக்கோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சலந்தி இருந்திருக்கும். அதோட வலையில் ஒரு பூச்சி மாட்டியிருந்திருக்கும். அப்படி வர பூச்சியில் அந்த சலந்தியை கொண்டு இருக்கும்ல, அதை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவள் பார்க்குற ஒவ்வொரு ஆண்களோடய பழகி ஒவ்வொருத்தரை கொண்டுட்டு இருக்கா. அப்போ அந்த சலந்தி பக்கத்தில் ஒரு ஜீசஸ் இருந்துருக்கும்ல, அந்த ஜீசஸ் தான் இந்த லேடி மாதிரி. அவள் தான் நம்ம ஹீரோ காப்பாற்றிருக்கா. சொல்லப்போனால் நம்ம ஹீரோ தான் 4th மேன். அவன் வந்து 4ஆவது சாக வேண்டியவன். பட் இவன் வந்து காப்பாற்றிட்டா. 4வது ஆளாக ஹெர்மன் இறந்து போயிட்டான். இப்போ கடைசி ஒரு ஆள் வந்து பேசினால, அவன் வந்து 5th மேன் மாதிரி. நம்ம ஹீரோயின் இதுக்கு எடுத்து அந்த ஆளோடையும் பழகி அவரே போட்டு தள்ளிடுவா. பட் நடுவில் உயிர் படைச்சது நம்ம ஹீரோன்னு ஜெரால்டு மட்டும்தான். அதுக்கு காரணம் அந்த பொண்ணு தான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, சரி பத்திரமா இங்கே படுத்துக்கோ, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து போவா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு செவத்து காப்பாங்க. பார்த்தா அதில் ஒரு ஜீசஸோடைய சிலை இருக்கும். ஸோ இதோட தி 4th மேனுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் சில விஷயம் காப்பாங்க, அதெல்லாம் ஒன்று லிங்க் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீரோ ரூமுக்கு போகிற மாதிரி கனவு வரும். அந்த ரூம் பார்த்து 4வது நம்பரு, அதாவது நம்ம ஹீரோ 4வது சாக போகிறாங்கிறது குறிக்கிற மாதிரி இருக்கும். அதுப்போ அந்த கதவுலேருந்து ஒரு கண் அப்படியே ஒழுகும். அதே மாதிரி தான் ஹெர்மன் இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ட்ரெயினில் வரப்போ அவன் முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அதில் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு முடிவெட்டுற மாதிரி இருந்திருக்கும். சேம் அதே மாதிரி கிறிஸ்டியன் எல்லாரும் கூட பழகிருப்பா. அவள் என்னென்ன ஆண்களை பார்க்குறாளோ அவங்களோட பழகி அவள் சலூனுக்கு கூட்டி வருவா. அவங்கள ஹேர் கட் பண்ணி விட்டு அப்படியே அவன் மயக்குவா. இதெல்லாம் முன்னாடிருந்தே ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம ஹீரோ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ உயிர் பிடிச்சிருக்கான். இதோட தி 4th மேனுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.